ஆந்திர மாநிலம் பிரகாசம் ஸ்ட்ரீட், நியூ வெங்கடேஸ்வரா காலனி, ஜனவரி 16, 2025. அதாவது இந்த வருஷத்தோட ஃபர்ஸ்ட் மாதம். அன்னைக்கு ஆந்திராவில் எல்லாரும் பொங்கல் கொண்டாடிட்டு இருந்தாங்க. ஆனா இந்த நியூ வெங்கடேஸ்வரா காலனி ஒரு குறிப்பிட்ட வீடை கிராஸ் பண்ணி போயிட்டு இருந்த மக்களுக்கு அந்த வீட்டை கிராஸ் பண்ணி போக முடியாத அளவுக்கு ரொம்ப ஒரு கேவலமான ஸ்மெல் வந்துட்டு இருந்துச்சு. எல்லாரும் மூக்கு பொத்திக்கிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஏன் இவ்வளவு வாடை வருது அப்படின்னு அந்த வீட்டுக்காரங்களை கூப்பிட்டு கேட்கும் பொழுது அந்த வீட்டுல இருந்த நபர் குருமூர்த்தி என்ன சொன்னார்னா, என் வீட்டுக்கு பக்கத்துல ஒரு நாய் இறந்து கிடக்கு பாருங்க, அதுல இருந்தா பயங்கரமான ஸ்மெல் வருது அப்படின்னு சொல்லி சமாளிச்சார். எல்லாரும் மூக்கு பொத்திக்கிட்டு ஆமா ஆமா ஒரு நாய் இறந்து கிடக்குது, இதை தூக்கி தூர போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போயிட்டே இருந்தாங்க. ஆனா போன அத்தனை பேருக்கு தெரியாது அந்த ஸ்மெல் நாய்கிட்ட இருந்து வரல, வீட்டுக்கு உள்ள இருந்து வருது அப்படின்னு. வீட்டுக்கு உள்ள இருந்து வரக்கூடிய அந்த வாடையை மறைக்கிறதுக்காக குருமூர்த்தி ஒரு நாயை அடிச்சு அங்க போட்டிருந்தார். அந்த மாஸ்டர் பிளான் பண்ண குருமூர்த்தி யாரு? வீட்டுக்குள்ள இருந்து வாடை வந்ததுன்னு சொன்னல, யார் அப்படி இறந்து கிடந்தா? அத எவ்வளோ ரொம்ப கொடூரத்தோட உச்சமா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு கிரைம் யாருமே பண்ணதில்லை. அந்த கிரைமை அரங்கேற்றிய குருமூர்த்தி ஏன் அதை அப்படி பண்ணார், உள்ள இறந்து கிடந்தது யாரு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த கேஸ்ல நம்ம பார்க்க போகிறோம். சரி, நேரடியா இந்த கிரைம் கேஸ்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. ஆந்திர மாநிலம் பிரகாசம் ஸ்ட்ரீட், நியூ வெங்கடேஸ்வரா காலனில குருமூர்த்தி அப்படின்னு ஒரு நபர் இருந்தார். அவருக்கு 45 வயது. இவர் ஒரு எக்ஸ் ஆர்மி. இவருடைய மனைவி பேர் வேங்கட மாதவி. இவங்களுக்கு 35 வயது. இவங்களுக்கு 2 குழந்தைங்க இருக்காங்க. 10 வயதுல ஒரு மகனும் 7 வயதுல ஒரு மகனும் இருக்கிறாங்க. ரொம்பவே அழகான சின்ன குடும்பம். 13 வருஷத்துக்கு முன்னாடி உங்களுக்கு கல்யாணம் ஆகி இருக்குது. 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவர் ஆர்மியில இருந்து வெளியில வந்து ஒரு தனியார் அமைப்பான DRDO அப்படிங்கிற ஒரு ஏஜென்சில செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். இவர் ஏன் ஆர்மி வேலையை விட்டுட்டு வந்தார் அப்படின்னா அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருந்தது. இவர் எப்பெல்லாம் இவருடைய ஒய்ஃபுக்கு கால் பண்றாரோ அப்பெல்லாம் இவருடைய மனைவியின் மொபைல் பிஸியாவே இருந்திருந்தது. இவர் காரணம் கேட்கும் பொழுது அவங்க சரியான காரணம் சொல்லவே இல்லை. இது அவருக்கு பயங்கரமான மன உறுத்தலாவே இருந்தது. அதுக்கு ஏற்ற மாதிரி இந்த குருமூர்த்தியுடைய நண்பர்கள் உன்னுடைய மனைவியை நான் இன்னொரு ஆண் கூட பார்த்தேன் அப்படின்னு கொளுத்தி போட, அங்க தொடர்ச்சியா வேலை பார்க்க முடியல இந்த குருமூர்த்தினால. வேலை போனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அதை விட்டு வெளியேறி வந்து விட்டார். அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு பக்கத்திலேயே ஒரு தனியார் ஏஜென்சில ஒரு செக்யூரிட்டியா ஒர்க் பண்ணிட்டு மனைவி கூட வாழ ஆரம்பித்தார். ஆனா அந்த சந்தேகம் என்னைக்கு குருமூர்த்தியோட மனசுல வந்துச்சோ அந்த நாள்ல இருந்து கணவனுக்கும் மனைவிக்கும் பயங்கரமான பிரச்சனை. அந்த பெண்ணுக்கு உண்மையிலேயே அப்படி கள்ள தொடர்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அது நிரூபிக்கப்படாத தகவலா தான் இருக்குது.